பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எத்தனை பேர் நாளிலே சந்தோஷமா இருக்கிறீங்க? மீண்டுமாய் உங்களோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். போன பாகத்திலே நான் உங்களோட அவர் போதிக்கிறார் என்று உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு, அதன் சாயலாக இரண்டாவது பாகம் வழியை உனக்கு காட்டுவார். இரண்டாவது பாகத்திலே இந்த வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக இந்த என்னுடைய யூடியூப் சேனல் ஜீசஸ் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி, இந்த சேனல் நீங்கள் யாராவது முதலாக பார்க்கலாம்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். ஆண்டவர் இந்த நாளிலே அநேக செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆண்டவர் உங்களை நிகழ்ச்சி மூலமாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இப்பொழுதும் நம்ம ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம். தயவு செய்து இந்த செய்திகளை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் தேவன் ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள் கடந்து போவோம். வழியை உனக்கு காட்டுவார். ஹல்லேலூயா. இயேசு சுவாமி இன்னைக்கு இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு கூட தேவன் பேசுவாராக. வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதை அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவரே இந்த நாளிலே அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடந்து. ஹல்லேலூயா. இயேசு சாமி வேற எதுவுமே கேட்கல. அவர் வழிகளிலே நீங்கள் நடங்கள், அவருக்கு பயந்து நடங்கள். ஹல்லேலூயா. அவரிடத்திலே அன்பு கூர்ந்து. ஆமென். அதைத்தான் அவர் கேட்கிறார். முழு இருதயத்தோட முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து. இந்த வார்த்தையில 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, கர்த்தருக்கு பயந்து. இரண்டாவது, அவர் வழிகளிலே நடந்து. மூன்றாவது, அவரிடத்தில் அன்பு கூர்ந்து. இல்லையா? வேற ஆண்டவர் வேற என்னத்தை நான் உங்களிடத்தில் நான் கேட்கிறேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கும் பொழுது, அவருடைய கட்டளைகளிலே நாம் அழக சொல்ல பாருங்க, அவருடைய கட்டளைகளை நாம் கை கொண்டு செய்யும் பொழுது வேற எண்ணத்தை உன்னிடத்துல இயேசு கேட்கிறார். வேற ஒன்றுமே அவர் கேட்கறது இல்லை. அவன் ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் நமக்கு கற்பித்து கொடுக்கிற அந்த வார்த்தைகளை. ஹல்லேலூயா. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு இந்த வார்த்தையை, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகள் எல்லாம் நடந்து. ஹல்லேலூயா. வேற ஒண்ணு இல்லைங்க. அவருக்கு நீ பயந்து நடந்தா போதும். அவர் வழிகளிலே நீ நடந்தா அவரே உனக்கு பாதைகளை செவைப்படுத்துவார். ஒரு அழில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதுதான் யோசுவாவுக்கு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாததுக்காக இதில் எழுதியிருக்கிற வழிகள் எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவுக்கு இந்த வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை தர என்ன சொல்றாரு? இந்த நியாய பிரமாண புஸ்தகம்
அல்லேலூயா. உனக்கும் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வேத புஸ்தகம் தான் நியாயப்பிரமாண புஸ்தகம். அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் முதல்ல ஆண்டவர் சொல்றாரு, உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. ஆண்டவர் என்னென்ன வாக்குத்தத்த வார்த்தைகளை இயேசு நமக்காக பேசி இருக்கிறாரோ அந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது. அல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றார் பாருங்க, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம், ஆண்டவர் இதில் என்ன எழுதியிருக்கிறாரோ அதன்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பையாக. அல்லேலூயா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு முதல்ல பிரியக்கூடாது. இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருக்கணும். அப்பொழுது உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் அழகா கற்றுக் கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு முதல்ல பிரியக்கூடாது. ஆண்டோடைய வசனம் உன்னை விட்டு பிரியக்கூடாது. அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, இது ரொம்ப கவனமா இருக்கும்படிக்கு அதை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாயாக என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அப்பொழுது என்ன நடக்கும்னா, உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய், உன் காரியங்கள் வாய்க்கப்படும். அல்லேலூயா. அப்பொழுது நீ புத்தியமான நடந்து கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீ ஆண்டவர் உனக்கு வழி காட்டும் போது அந்த வழியில நீ நடக்கும் பொழுது, அல்லேலூயா, நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். புத்தி உள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ அதை இழுத்து போடுற. புத்தி உள்ளவன் தாங்க வீடை கட்ட முடியும். அல்லேலூயா. புத்தி இல்லாதவர்கள், ஆமென். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். எப்பொழுது தெரியுமா? நீ ஆண்டோடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது. அதனால்தான் தாவீது சங்கீதத்துல 1 சங்கீதத்துல 2-3 வசனத்துல, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான். அவன் நீர்காலம் ஓரமா நடப்பட்டு தன் காலத்திலே கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்த ஒரு மனுஷன் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருக்கிறானோ அவன் புத்திமானாய் நடந்து கொள்வதில் மாத்திரமல்ல, அவன் காரியங்கள் வாய்க்க செய்வான். அல்லேலூயா. இயேசுசாமி நம்மளுக்கு நல்ல வழியை காட்டுறாரு. ஆனா அந்த வழியில நம்ம போறதுக்கு பிரியமா இல்ல. வேதத்தை தியானிக்குன்னு சொல்றாரு, அதை தியானிப்பது இல்ல. சபைக்கு போன்னு சொல்றாரு, சபைக்கு போவது இல்ல. ஜெபம் பண்ணுன்றாரு, ஜெபம் பண்றது இல்ல. அப்ப எப்படி உன் காரியங்கள் வாய்க்கப்படும்? யோசித்து பாருங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக என்று ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னதை தான் இன்னைக்கு உனக்கும் சொல்றாரு. ஹல்லேலூயா. யோபு அழகாக ஒரு வார்த்தை எழுதுகிறார். யோபு அழகான ஒரு புஸ்தகம், 23வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 23வது யோபு 23:10வது வசனத்தை நான் அழகான அந்த வார்த்தைகளை வாசிக்க விரும்புகிறேன். அவரோ என்றால் ஒரே யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். யோபு சொல்றாரு, ஆனாலும் நான் போகும் பாதை, நான் போகும் வழியை இயேசு அறிவார். ஆமென். அல்லேலூயா. ஏன் யோபு அப்படி சொல்றாரு? நான் போகிற பாதை, நான் நடக்கிற பாதை இயேசுவுக்கு தெரியும். நான் பொல்லாப்புக்கு விலகலே என்று ஆண்டவர் வார்த்தை எழுதியிருக்கிறார். அவன் உத்தமன் என்று
ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். அப்ப யோபு தைரியமா சொல்றாரு, நான் போகும் வழியை அவர் அறிவார். ஹல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். எவ்வளவு வாழ்க்கையில போராட்டம், பிரச்சனைகள், பாடுகள் உனக்கு வந்தாலும் நீங்க சொல்லணும், நான் போகும் பாதை இயேசு அறிவார். அவர் என்னை சோதித்த பின் சுத்த பொன்னாக நான் விளங்குவேன் என்று. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? என் அன்பு தெய்வ பிள்ளைகள், இயேசு சாமி நம்மளை நல்ல பாதையில கொண்டு போகத்தான் அவர் விரும்புகிறார். நீங்க நல்லா இருக்கணும் தான் இயேசு விரும்புறார். அதனால்தான் இந்த வார்த்தைகளை தேவன் நம்மோடு பேசுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 25:9-12 இந்த வார்த்தைகளை அழகா தாவீது எழுதுகிறார். சங்கீதம் 25 பாருங்க. சங்கீதம் 25:9-12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். யார் சாந்த குணமுள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் வழியை போதிக்கிறார். சாந்த குணமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனுஷனா இருக்கணும். அந்த சாந்த குணம் உள்ளவனுக்கு தான் இயேசு சொல்றாரு, தமது வழியை அவர் போதிக்கிறார். ஹல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்கள், இயேசுவுக்கு பிரியமான ஒரு பிள்ளைகள். ஆமென். ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அவரே போதிக்கிறார், வழியை காட்டுவார். ஹல்லேலூயா. அதிலே 12 வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவனோ அவனுக்கு நாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். யாரு ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற அந்த மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரே அவனுக்கு போதிப்பாரா, அவரே வழி காட்டுவார். யாருக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். சாந்த குணம் உள்ளவனுக்கு வழியை போதிப்பார், வழியை காட்டுவார். சும்மா ஏதோ ஒரு கடமைக்கு இருக்கிறதுக்காக இல்ல, சாந்த குணம் உள்ளவனா இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனா இருக்கணும். அப்படிப்பட்டவனுக்கு தான் கர்த்தர் வழிகளை போதிப்பார், வழிகளை காட்டுவார். ஒரு அலையில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 37 அழகா, இன்னும் அழகா சொல்ற பாருங்க. சங்கீதம் 37 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையார், அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவின்ற, உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்காம அவருடைய வழியில நீ நடக்காம அவருக்கு பிரியமா இருக்காம இருந்தீங்களானால் ஒரு காரியத்தை நீங்க வாய்க்க செய்ய முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் வழியே கர்த்தருக்கு ஒப்புவி. உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீ ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடை மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ தேவ இறக்க பெறுவான். அதான் ஆண்டவர் சொல்றாரு. உன் வழியை நீ கர்த்தருக்கு ஒப்புவிக்காம, உன் பாவத்தை நீ அறிக்கை செய்யாம, நீ ஜெபம் பண்ணாம, ஆலயத்துக்கு போகாம, துதிக்காம எந்த ஒரு காரியமும் நீ வாய்க்க நீ பண்ண முடியாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதல்ல உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, அவர் மேல் நம்பிக்கையாரு. அப்போ காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அவரே உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஒரு சந்தோஷம் ஒரு அழியில சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அது என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 86 சங்கீதம் 11வது வசனத்துல
86:11 பாருங்க. கர்த்தாவே, உமது வழி எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். தாவீது அழகா விண்ணப்பம் பண்றார் ஆண்டவரிடத்திலே. என்ன பண்றாரு பாருங்க, மறுபடியும் நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். அல்லேலூயா. முதல்ல சொல்றாரு, உன் வழியை ஆண்டவரே எனக்கு போதியும். நான் என்ன செய்யணும், நான் எங்க போகணும் ஆண்டவரே, நான் ஆண்டவரிடத்தில் நீங்க ஆலோசனை கேட்கணும். நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் நம்மளுக்கு போதிப்பா. அல்லேலூயா. நான் என்ன செய்யட்டும் ஆண்டவரே? அப்பா சமூகத்தில் உட்கார்ந்து நீ கேட்கும் பொழுது அவரே உனக்கு போதிப்பார், அவரே உனக்கு வழி காட்டுவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, பாருங்க அழகா சொல்றாரு, உமது சத்தியத்திலே நான் நடப்பேன். இதுதான் முக்கியம். அவர் வழியில போதிக்கிற வழியில போறது மாத்திரம் இல்ல, உடைய சத்தியத்திலே நான் நடப்பாண்டவரே. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா. அதுதான் ஏசப்பா சொல்றாரு. ஆண்டவர் அழகா இந்த வார்த்தையில என்ன சொல்றாரு பாருங்க. தாவீது சொல்றாரு, உமது சத்தியத்தில நான் நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என்னை இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அல்லேலூயா. உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி. அல்லேலூயா. யாருடைய நாமத்திற்கு? இயேசுடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. என் நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என்னை ஒருமுகப்படுத்துங்கப்பா. இது தாவீது கேட்கிறார். எத்தனை பேர் நாளிலே அப்படி கேட்க விரும்புகிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 119 சங்கீதத்துல 9வது வசனத்துல நான் வாசிக்கிறேன். 119 சங்கீதம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவார்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறவன் தானே. ஒரு வாலிபன் எதனால சுத்தம் பண்ண முடியும்? ஒரு வாலிபன் எதில் சுத்தம் பண்ண முடியும்? கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனம் தானே. அல்லேலூயா. வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாவமா இருந்தாலும், எப்படிப்பட்ட சாபமா இருந்தாலும், உன் வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம் தான், அது கர்த்தருடைய வார்த்தை தான். ஒரு வாலிபை எதனாலே சுத்தம் பண்ண முடியும்னு சொன்னா, கர்த்தருடைய வசனம் தான். நீ ஆண்டவருடைய வசனத்தை நீ படிக்கும் பொழுது, ஆண்டவருடைய வசனத்தின்படி நீ தியானிக்கும் பொழுது, அவருடைய வழியில நீ நடக்கும் பொழுது, அல்லேலூயா, ஆண்டவர் சொல்றார் இந்த வார்த்தை, தன்னை காத்து கொள்ளுகிறவன் தானே. இந்த வசனம் உன்னை காத்து கொள்ளும். இந்த வார்த்தை உன்னை பாதுகாத்துக் கொள்ளும், உன்னை தற்காக்கும். அல்லேலூயா. அவர்களுடைய வசனம் சொல்லுகிறது, அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று, பாதுகாப்பாய் இருக்கிறார். ஒரு வாலிபன் தன்னுடைய வார்த்தை அழகா சொல்ல, வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான் என்று சொன்னால், முடி வசனத்தின்படி தானே, தன்னை காத்து கொள்ளுகிறவன் தானே. அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஒரு வாலிப பிள்ளைங்க இன்னைக்கு அநேக பாவத்துல, சாபத்துல, பாவத்துல விழுந்து கொண்டிருக்கிற அநேக வாலிபர்கள் இன்றைக்கு எழுந்திருக்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ நடக்கும் பொழுது, அவருடைய வழியில நீ நடக்கும் பொழுது, உன்னை அவர் காத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி செழிப்பான வழியிலே, செழிப்பான பாதையிலே உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக யோவான் 14:6 இயேசு சொல்லுகிறார். இந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். யோவான் 14:6 இயேசு சொல்றாரு, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரா. இயேசு சொல்லிட்டார். கடைசியாக
அவர் தான் வழி. அவருடைய வழியிலே யார் நடக்கிறீங்களோ, யார் அவருடைய வழியிலே வருகிறீங்களோ, அவர்கள் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அவருடைய வழி பரலோகத்தின் வழியா இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரையும் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தான் இயேசு சொல்லுகிற நானே வழி. அவருடைய வழியிலே நீங்கள் இல்லாம, அவருடைய வழியிலே வராம ஒரு காரியம் செய்ய முடியாது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நானே வழி சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு தான் நம்மளுக்கு வழியா இருக்கிறார். இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற தெய்வ பிள்ளைகள், அவருடைய வழியிலே நீங்கள் வாருங்க. அவர் காட்டுகிற வழியிலே போங்க. அவரே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதிப்பார். செம்மையான ஒரு பாதையை காட்டுவார். நித்தமும் உங்களை நடத்துவார். குடும்பத்தையும் பிள்ளைகளை நடத்துவார். ஒரு சேதம் இல்லாதபடிக்கு அவரே உங்களை பாதுகாத்துக் கொள்வார். குடும்பமாய் ஏசப்பாவை நீங்க தொழுது கொண்டு ஆராதிக்கும் பொழுது, அவருடைய சத்தியத்தின் வார்த்தையின்படி நீங்க நடக்கும் பொழுது, அவரே உங்களுக்கு வழிகளை காட்டுவார். அவரே உங்களுக்கு பாதைகளை போதிப்பார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஏசப்பா நோக்கி பார்ப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்க சர்வ வல்லமுள்ள பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வழியை உனக்கு நான் காட்டுவேன் என்று வார்த்தைகள் மூலமாக இன்னைக்கு எங்களோடு பேசுறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறார்கள், ஆண்டவரே நீரே அவர்களுக்கு வழிகளை காட்டி இந்த பாதைகளிலே அவளை கொண்டு போய் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு அப்பா இவர்களை சேர்க்க அப்பா நீங்க உதவி செய்ய. உன் வழிகள் எல்லாம் நினைத்துக்கொள். அப்போது ஒரு பாதைகள் எல்லாம் செவைப்படுத்துவார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நேரத்துல எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீரே அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, பராமரித்துக் கொள்ளுங்கப்பா. ஒரு சேதமாகாதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்த ஒரு வானமனதில் போல்லாத ஆவிகள் ஆண்டவரே குடும்பங்களை சேதப்படுத்தாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. பாவத்தில் விழுந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்கட்டும் சுவாமி. இந்த நாளிலே இந்த நிகழ்ச்சி மூலமா ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்த அந்த வல்லமுள்ள நாமத்திலே நான் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.